Hello friends and family, welcome back to Mount of the Christ. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒர்க்ஷிப் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க்ஷிப் பண்ண சாங் உயரமும் உன்னதமுமான அப்படின்ற சாங்கும் ஊற்றிடுமேவும் வல்லமை அப்படின்ற 2 சாங்கு நான் ஒர்க்ஷிப் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜெரிமையா சாப்டர் 14 தான் பார்க்க போகிறோம், பைபிள் ஸ்டடி. நான் பைபிளோட இம்பார்ட்டன்ஸ், பைபிள் வேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். இன்றைக்கி இந்த சாப்டர் 14 நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன். எனக்கு மனசளவில் நான் தொட்ட வார்த்தையை பைபிள் வெர்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆபத்து நேரத்தில் நம்ம அதை வச்சு ப்ரேயர் பண்ணலாம். பிகாஸ் பைபிள் ஃபுல்லாகவுமே காடோட ப்ராமிஸ் தான். ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நம்ம ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஜெரிமையா 30 நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களும் ஜூடா மக்களும் ரொம்ப மேட்டுமையாக இருந்தாங்க. கர்த்தர் பேச்சு கேட்காம ரொம்ப தப்பு செஞ்சுட்டு இருந்தால கடவுள் அவங்க மேலே கோவப்பட்டார். அதோட கண்டினியூஷன் தான் ஜெரிமையா 14. இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரவேலும் ஜூடா மக்களும் பஞ்சத்தில் இருக்காங்க, உங்களுக்கு மழை வரல. ஆனால் அப்பயுமே அந்த இஸ்ரவேல் மக்களும் ஜூடா மக்களும் தேவனாகிய கர்த்தர்கிட்ட போய் அழுது புலம்பாமல் ஐடியல்ஸ், பாலி தெய்வம், அதாவது சிலை வழிபாடில் ஈடுபட்டு கர்த்தரை இன்னும் கோவப்படுத்துகிறாங்க. அதனால் கடவுள் இன்னும் கோவப்பட்டு எரேமியா கிட்ட சொல்கிறாரு, இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க என்ன, அதனால எந்த சுச்சுவேஷன் அவங்க ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நல்ல பணக்காரவங்களாம் அவங்க குழந்தைய போய் தண்ணி பிடிச்சிட்டு அனுப்புவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க கூட போய் பார்க்குறப்ப தண்ணி இருக்காது. இந்த மக்கள் சில தவறுனால மக்கள் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்க நேச்சர் கூட பாதிக்கப்படும். எப்படி அப்படின்னா, குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிற மிருகம்னு பார்த்தா மானை சொல்லலாம். அந்த மான் கூட தண்ணி இல்லாதனால குட்டியை விட்டுட்டு வந்துடும். இந்த காட்டு கழுதைகள் பாம்பு மாதிரி காற்றை போய் சாப்பிடும். அந்த அளவு ஒரு வறுமையை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காடு. எரேமியா ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாரு, கர்த்தாவே நான் எங்கள் பாவங்கள் ரொம்ப அதிகமாக பெருகிருச்சு, ஆனாலும் இந்த ஒரு முறை இறங்குங்க, உங்கள் நாமத்து நிமித்தம், நீங்கள் எங்கள் மேலே வச்ச பாசத்தை நிமித்தம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை நிமித்தம் எங்களுக்காக இறங்குங்கன்னு ஜெபிக்கிறாரு. ஆனால் பிதாப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெரிமையாட்ட நீ இந்த மக்களுக்காக என்கிட்ட பறிஞ்சு பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே கர்த்தர் கடைசியாக அவங்களோட மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் தப்பு செய்தனால தான் கஷ்டப்படுறீங்க, அதை பார்த்தும் நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஜெரிமையாட்ட சொல்கிற, இந்த மக்கள் இந்த வறட்சினால கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஜெரிமையா சொல்கிறாரு, கர்த்தரே பிதாப்பா இந்த மாதிரி நிறைய ப்ராஃபட்ஸ் செழிக்க போகிறீங்கன்னு அவங்களுக்குலாம் ப்ராஃபட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப கர்த்தர் இன்னும் கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராஃபஸி என்னோட பேரில் சொல்கிறவனை நான் அழிச்சு போடுவேன், என்னோட பேரில் ஃபால்ஸ் ப்ராஃபஸி கேட்குறவனே அழிச்சு போடுவேன்னு சொல்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸை நம்பவே கூடாது. யார் சரியானவங்க யார் கெட்டவங்கன்றது பைபிளை படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம தள்ளி இருக்கணும். இதுதான் எனக்கு இதுலேருந்து புரிஞ்சுது. நம்ம கர்த்தரோட கோபத்துக்கு என்றைக்குமே ஆளாகக்கூடாது, மேட்டு வச்சுக்கூடாது, சிலை வழிபாடுகிட்ட போகவே கூடாது. இதான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. பை.